ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஷாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சோளத்தில் புரோட்டீன், ஃபைபர், தியாமின், ரிஃபோஃப்ளாவின், நியாசின், ஃபோலேட் போன்ற நியூட்ரியன்ஸ்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த சோளத்தின் பயன்களை பற்றி இப்போது நாம் காண்போம். ஃபர்ஸ்ட் ஒன் குளூட்டின் இல்லாதது. சோளத்தில் இந்த குளூட்டின் கிடையாது மற்றும் IBS உள்ள நபர்களுக்கு இது நன்கு பயனளிக்கக்கூடியது. கோதுமைக்கு பதிலாக சோளத்தை பயன்படுத்தும் போது வீக்கம், வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், சோர்வு, தலைவலி போன்றவற்றின் அறிகுறிகள் குறைவதாக உள்ளது. இந்த நோய்கள் உங்களுக்கு இல்லை என்றாலும் ஏதேனும் ஒரு தானியத்திற்கு பதில் சோளம் அல்லது சிறு தானியத்தை பயன்படுத்துவது சிறந்தது. இதன் முக்கிய காரணமே நல்ல உணவை எடுத்துக்கொள்வதும் ஜீரண மண்டலத்திற்கு சற்று வித்தியாசமாக செய்வதும் ஆரோக்கியமாக இருப்பதும் தான். செகண்ட் ஒன் நார்ச்சத்து. சோளத்தில் உள்ள அதிக நார்ச்சத்து காரணமாக குடல் நன்கு இயங்குவதால் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கிறது. மேலும் கெட்ட கொழுப்புகள் வராமல் தடுப்பதால் இது நாளங்கள் தொடர்பான பிரச்சனைகளையும் தடுக்கிறது. அதிக நார்ச்சத்து உள்ள உணவுகள் உண்பதால் வயிறு விரைவில் காலியாவதை தடுத்து தொடர்ந்து இரத்தத்தில் கார்போஹைட்ரேட்டுகள் செல்ல வழிவகுக்கிறது. எடையை கட்டுக்கோப்பாக வைக்க வேண்டும் என விரும்புபவர்கள் தங்கள் உணவில் சோளத்தை சேர்த்து கொள்வது நல்லது. தேர்ட் ஒன் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தது. சோளத்தில் டென்னிஸ், ஃபினோலிக் அமிலங்கள், ஆந்தோசியானின்ஸ், ஃபைட்டோஸ்ட்ரால்ஸ் மற்றும் போலிகோசானோல் போன்ற பல்வேறு ஃபைட்டோகெமிக்கல்கள் உள்ளன. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலின் வீக்கத்தை கட்டுப்படுத்த கடுமையாக போராடுகிறது. நாள்பட்ட வீக்கம்தான் உடலின் புற்றுநோய் உட்பட்ட பல்வேறு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட முக்கிய காரணமாக விளங்குகிறது. கருப்பு, சிவப்பு மற்றும் பழுப்பு நிற சோளத்தில் மற்ற தானியங்களில் உள்ளதை காட்டிலும் 3 முதல் 4 மடங்கு அதிக ஆந்தோசயனின்ஸ் உள்ளது. ஃபோர்த் ஒன் நீரிழிவு கட்டுப்பாடு. சோளத்தில் குறைந்த கிளைசிமிக் குறியீடு இருப்பதால் இது நீரிழிவு நோய்களுக்கு சிறப்பாக செயல்படுவதாலும் தினசரி உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டும். அதிக நார்ச்சத்து மற்றும் அதிக புரதம் உள்ள தானியங்களை சேர்த்து கொள்வது நீரிழிவு நோய்க்கு சிறந்த உணவாகும். நார்ச்சத்து மற்றும் புரதம் இரண்டும் இரத்தத்தின் சர்க்கரை வெளியீட்டை மட்டுப்படுத்தி ஏற்ற இறக்கங்கள் ஏற்படாத வண்ணம் உதவுகிறது. இது நீரிழிவு மட்டும் கட்டுப்படுத்தாமல் திருப்தியான ஒரு உணர்வையும் தருகிறது. ஃபிஃப்த் ஒன் விட்டமின்கள். இந்த தானியத்தில் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கிய சத்தான விட்டமின் B மற்றும் ஃபோலேட் அதிக அளவில் உள்ளது. சோளமானது பழுப்பு, அடர் சிவப்பு மற்றும் நீல வண்ணங்களில் கிடைக்கிறது. இவை முழுவதாகவும் மாவாகவும் ரவை போன்ற வடிவிலும் கிடைப்பதால் விதவிதமான உணவு வகைகளும் செய்யலாம். சோளத்தை பயன்படுத்தும் போது சில மணி நேரம் நீரில் ஊற வைப்பது நல்லது. இவ்வளவு பயன் தரக்கூடிய சோளத்தை டெய்லி அல்லது வாரத்திற்கு 2 முறையாவது உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.